இன்னைக்கு நம்ம கிளைன் கார்டான் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த லெக்சர் கொடுத்திருக்கேன். பட் இட்ஸ் அ வெரி சிம்பிளிஃபைடு வெர்ஷன். டெரிவேஷன் பார்ட் கம்மியா இருக்கும். பட் கான்செப்ட் வைஸ் ஐ ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் எ லாட். ஸோ அதனால இப்ப அஹ், இந்த இதை பத்தி கிளைன் கார்டான் ஈக்குவேஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஒய் ஸ்ராடிகர் ஈக்குவேஷன் ஃபெயில்ஸ் ஃபார் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகிள். அதாவது ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகிள்ல ஸ்ராடிகர் ஈக்குவேஷன் எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம தெரியும். ஸ்ராடிகர் ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்ராக்சிமேஷன். அதாவது E is equal to P squared over 2m plus V. So இது first term kinetic energy, second one is potential energy. But in special relativity, the exact relation is E squared is equal to P squared C squared plus M squared C power 4. So அது high velocity எடுத்துக்குவோம். See, velocity is approximately equal to the velocity of light. Then non-relativistic approximation breakdowns நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. So Schrodinger's equation cannot describe particles moving close to speed of the light. இங்க லேக் ஆஃப் லாரன்ஸ் இன்வேரியன்ஸ் எங்க வருதுன்னா, ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். லாரன்ஸ் இன்வேரியன்ஸ்னா அண்டர் லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தி பிசிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் வில் நாட் சேஞ்ச். ரிலேட்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்னா தி பிசிக்ஸ் பார்ட் ஆஃப் இட் வில் நாட் சேஞ்ச். ஸோ இங்க இந்த ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் டைம் பட் செகண்ட் ஆர்டர் இன் ஸ்பேஸ். தட் இஸ் IH cross delta over delta t psi is equal to minus H cross squared over 2m del square. இது Laplacian operator del squared psi plus V of psi. The time and space are treated differently. So இது first order, இது second order. So there is no symmetry. ஆனா relativity demand that space and time must be treated on equal footing. அதாவது லாரன்ஸ் சிமெட்ரி இருக்கணும். இது செகண்ட் ஆர்டர்னா இதுவும் செகண்ட் ஆர்டர். அதாவது டைம் டெரிவேட்டிவ் செகண்ட் ஆர்டர்னா பேசியல் டெரிவேட்டிவும் செகண்ட் ஆர்டர் ஆயிருக்கணும். ஹென்ஸ் தி ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இஸ் நாட் லாரன்ஸ் இன்வேரியன்ட். அதாவது இதுல லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா தி பிசிக்ஸ் வில் சேஞ்ச். இப்போ நம்ம கிளைன் கார்டான் ஈக்குவேஷனை ரொம்ப சிம்பிளா டெரைவ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இஸ் இ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்ட் பிளஸ் எம் ஸ்கொயர்ட் சி பவர் 4. இங்க என்ன பண்ண போறோம்னா இது எனர்ஜி ஸ்கொயர்டு, அதை எனர்ஜி ஸ்கொயர் ஆப்ரேட்டர், வென் எனர்ஜி ஸ்கொயர் ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆன் சை யூ வில் கெட் இ ஸ்கொயர்ட் சை. ஸோ இந்த எனர்ஜி ஆப்ரேட்டர் என்னன்னா நம்மளுக்கு தெரியும் IH கிராஸ் டெல்டா ஓவர் டெல்டா டி ஹோல் ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு வந்திருக்கு. விச் ஆக்ட் ஆன் சை வில் கிவ் யூ தி இ ஸ்கொயர்ட் சை இல்லையா. அதே மாதிரி இந்த பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்டா சிடிஎஸ் எடுத்துக்கிறோம். பி ஸ்கொயர்ட் இஸ் இன் 3 dimension மைனஸ் IH கிராஸ் டெல். அதை ஸ்கொயர் போட்டீங்கன்னா மைனஸ் IH கிராஸ் டெல் ஹோல் ஸ்கொயர் சை. அதே மாதிரி இது எம் ஸ்கொயர்ட் சி பவர் 4 விச் ஆக்ட் ஆன் சை. ஸோ இப்போ இது ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் ஐ ஸ்கொயர் இஸ் minus 1. So that is minus H cross square delta 2 over delta t2 psi. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா I squared, that is minus I squared. மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் 2 வந்துடும். ஐ ஸ்கொயர் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஐ ஸ்கொயர் இஸ் -1. ஸோ இந்த சி ஸ்கொயர்ட் ஆசிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஹச் கிராஸ் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் சை விச் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4. இப்போ இது பார்த்தீங்கன்னா நவ் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் திஸ் ஈக்குவேஷன் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு H cross squared C squared and drop the psi wave function and rearrange பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இங்க உள்ளதான் இல்லையா, இந்த மைனஸ் H cross squared
delta 2 over delta t2 இதை இந்த பக்கம் கொண்டு போகணும். மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். when if you divide by h cross squared c squared இந்த term வந்து 1 over c squared வந்துரும். 1 over c squared, remember that you are bringing this to the other side. So இந்த minus plus ஆயிரும். 1 over c squared delta 2 over delta t2 minus, ஏன்னா இங்க வந்து h cross squared c squared ஆல டிவைட் பண்றோம். So you will get minus del squared plus இங்க டிவைட் பண்ணும்போது that is h cross squared c squared ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணீங்கன்னா c power 4 will become c squared. Of course you have h cross squared. So if you multiply with psi இது வந்து 0 ஆயிரும். இந்த above equation வந்து called Klein-Cardan equation. நம்ம இப்ப ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா எனர்ஜி அண்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் கேஜி ஈக்குவேஷன். ஸோ இது வந்து கிளைன் கார்டான் ஈக்குவேஷன். அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம எழுதியிருந்தோம். டேக் ஆஸ் இட் இஸ் ஃபார் சிம்பிளிசிட்டி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனர்ஜி ஸ்கொயர்ட் ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆன் சை. ஸோ அப்போ வாட் யூ வில் கெட், ரிமெம்பர் தட் ஐ எம் கோயிங் டு ட்ராப் சை ஹியர். ஸோ இப்போ வந்து IH கிராஸ் தட் இஸ் ஸ்கொயர் எனர்ஜி ஸ்கொயர்டு ஆப்ரேட்டர். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எனர்ஜி வந்து ஹச் கிராஸ் ஒமேகா. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது இ ஸ்கொயர்டு யூ வில் கெட். இ ஸ்கொயர்டு என்னது ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு மல்டிப்ளைட் பை ஒமேகா ஸ்கொயர்டு. அதே மாதிரி இப்போ இது பாருங்க, when it act on that is இது வந்து மொமெண்டம் ஸ்கொயர்டு ஆப்ரேட்டர். ஸோ quantum mechanics momentum is equal to h cross k. So when momentum operator act on psi, it produces momentum. Of course we are going to drop psi everywhere. So அப்ப இது என்ன கிடைக்கும், c squared already here. இந்த h cross k multiply ஸ்கொயர் பண்ணும்போது h cross squared k squared c squared. அதே மாதிரி இது வந்து plus m squared c power 4. அப்போ வாட் அபவுட் எனர்ஜி ஐகன் வேல்யூ ஹச் கிராஸ் ஒமேகா என்னது, யூ ஹேவ் டு டேக் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இது பிளஸ் ஆர் மைனஸ் ஒன், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு கே ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு பிளஸ் எம் ஸ்கொயர்டு சி பவர் 4. இதுதான் வந்து எனர்ஜி ஐகன் வேல்யூ. இப்போ இதுல பார்த்தாவே நீங்க புரிஞ்சுக்கலாம், திஸ் மீன்ஸ் தட் எனர்ஜி ஐகன் வேல்யூ கேன் ஹாவ் both positive and negative value. ஸோ இதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இதை பத்தி இன்னும் ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ லாரன்ஸ் இன்வேரியன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் கிளைன் கார்டான் ஈக்குவேஷன் இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தி கிளைன் கார்டான் ஈக்குவேஷன் இஸ், இது வந்து நம்ம ஸ்பின் பத்தி எங்கேயுமே பேசல. ஸோ இது வந்து ஸ்பின் ஜீரோ பார்ட்டிகிளுக்கு. ஸ்பின் லேட்டர் ஆன் வி வில் இன்ட்ரடியூஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிராக் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன்ல ஸ்பின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அது லேட்டரா டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இஸ் செகண்ட் ஆர்டர் இன் டைம். ஆனா ஸ்ராடிகர் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் டைம். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் இன் டைம் அஸ் வெல் அஸ் செகண்ட் ஆர்டர் இன் ஸ்பேஸ், தட் இஸ் பொசிஷன். செகண்ட் ஆர்டர் இன் ஸ்பேசியல் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் ஸ்பேசியல் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் ஆர்டர் டைம் டெரிவேட்டிவ். ஸோ இங்க வந்து ஒரு சிமெட்ரி இருக்கு. ஆல்சோ நம்ம இப்பதான் பார்த்தோம், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி சொல்யூஷன் லீட்ஸ் நேச்சுரலி டு தி கான்செப்ட் ஆஃப் ஆன்டி பார்ட்டிகிள். நெகட்டிவ் எனர்ஜி வரும்னு சொன்னோம். ஸோ அது வந்து இண்டிகேட் தட் ஆன்டி பார்ட்டிகிள். A consistent probability interpretation require the quantum field theory. ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகிள் நான் சொன்னேன் டிராக் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி லேட்டரா நம்ம பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆஃப் கிளைன் கார்டான் ஈக்குவேஷன் பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐஹெச் கிராஸ், இந்த ஐஹெச் கிராஸை உள்ள கொண்டு வந்துடும் ரெண்டு டேர்ம்லையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சை ஸ்டார் ஐஹெச் கிராஸ் டெல்டா ஓவர் டெல்டா டி ஆஃப் சை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
இங்க சை ஸ்டார் தான் இப்பொழுது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஹெச் கிராஸ் வில் பிகம் மைனஸ் ஐஹெச் மைனஸ் ஐஹெச் கிராஸ். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு. ஸோ இது இட் வில் பிகம் பிளஸ் சை ஐஹெச் கிராஸ் டெல்டா ஓவர் டெல்டா டி சை ஸ்டார். ஸோ இப்போ இது என்னது, இது வந்து சிம்பிளி எனர்ஜி ஆப்ரேட்டர். இட் கிவ்ஸ் யூ இ சை. அதே மாதிரி இதுவும் இ சை ஸ்டார். ஏன்னா ஐஹெச் கிராஸ் பார்சியல் டைம் டெரிவேட்டிவ்ஸ் எனர்ஜி ஆப்ரேட்டர். இப்போ இதை இ சைன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். சை ஸ்டார் இ சை பிளஸ் சை இ சை ஸ்டார். இது வந்து இ இஸ் அ நம்பர் யூ கேன் டேக் அவுட். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா பி இஸ் ஈக்குவல் டு இ ஓவர் எம்சி ஸ்கொயர் சை ஸ்டார் சை. ஸோ நம்மளுக்கு சை ஸ்டார் சை வந்து நார்மலி இப்போ யூ இன்டெகிரேட் ஓவர் பிளஸ் இன்ஃபைனைட் டு மைனஸ் இன்ஃபைனைட் இது ஒன்று வந்துடும். பட் இப்போ யூ டேக் அஸ் இட் இஸ். நம்ம பார்த்தா ஆல்ரெடி இ வந்து நெகட்டிவா இருக்கலாம் எனர்ஜி. அப்போ நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி இல்லையா? நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி வந்து இஸ் troublesome quantity. இப்போ தி ஈக்குவேஷன் அட்மிட் சொல்யூஷன் வித் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், which leads to instability and unphysical interpretation. நான் சொன்ன மாதிரி இங்கே நெகட்டிவ் ப்ராபபிலிட்டின்னு ஒன்றும் கிடையாது இன் சிங்கிள் பார்ட்டிகிள் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அன்லைக் ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் டைம். ஆனால் கிளைன் கார்டான் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் இன் டைம். இது வந்து செகண்ட் ஆர்டர் இன் டைம் ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் தெர் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஸோ திஸ் காம்ப்ளிகேட் தி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஸோ ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷனில் இனிஷியல் வேவ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் யூ கேன் ஃபைண்ட் தி வேவ் ஃபங்க்ஷன் அட் எனி அதர் டைம். இங்கே வந்து அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அப்கோர்ஸ் இது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் சிமெட்ரிக்கல். இட் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் obeys Lorentz transformation, that is invariant under Lorentz transformation. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ யூ கேன் ஜாயின். இது இந்த யூடியூப் சேனல் க்ரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் டு மை சேனல். Thank you very much for watching my video and supporting me continuously. Thank you very much.